சிவகங்கை அருகே அரசு பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து காணப்படுவதால் 3 ஆண்டுகளாக மாணவர்கள் மரத்தடியில் கல்வி பயிலும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் ஏஸ்புதூர் அருகே குன்னத்தூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்ததால் கடந்த 2016ஆம் ஆண்டு 1.43 லட்சம் ரூபாய் செலவில் மராமத்து பணிகள் செய்யப்பட்டது. ஆனால் மராமத்து பணிகள் சரிவர செய்யாததால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி கட்டிடத்தின் தரை மற்றும் மேற்கூரையில் வெடிப்பு ஏற்பட்டு பள்ளி மூடப்பட்டது. இந்நிலையில் மாணவ மாணவிகள் சமுதாய கூடத்தில் கல்வி பயின்று வருகின்றனர். அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது மாணவ மாணவிகள் அருகில் உள்ள திறந்தவெளி மரத்தடியில் கல்வி பயிலும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆவதுல இருந்து 8வது வரை 120 பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குதுங்க. போதிய கட்டடம் இல்ல. இங்க ஒரு கட்டடம் இருந்தது டேமேஜ் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த டேமேஜ் ஆகி. அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்றோம். இங்க ஒரு நடுநிலை பள்ளி இருக்கு. 1 to 8 வரைக்கும் இருக்காங்க நடுநிலைப்பள்ளி. ஆனா ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தான் பயன்பாட்டுல இருக்கு. இன்னொரு கட்டடம் பள்ளி கட்டடம் பயன்பாட்டுல இல்ல. அது டேமேஜ் ஆகி போச்சு. அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இங்க பள்ளிக்கூடத்துல போதிய வசதி இல்ல. கல்யாண மண்டபத்திலையும் அது வேப்ப மரத்துலயுமா படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அரசு அதிகாரிகளையும் சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு, தக்க நடவடிக்கை எடுக்கல. பராமரிப்பு பண்றாங்க. ஸ்கூல்ல ஒரு வருஷம் பண்ணாங்க, இன்னும் சரியா அது நீ ஒர்க் பண்ணி சரியா பண்ணல. கல்யாணம் நடந்துச்சுன்னா திருப்பி அன்னைக்கு இங்கே லீவ் விட்டுருவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது போயிருங்க விளையாடுறதுக்கு. அது அரசு அதிகாரிகள் சரியா நடவடிக்கை எடுக்கணும்.